கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 2025 ஆண்டு வாக்குத்தத்தம் கேட்பதற்காக நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் என்மேபிரிஸ் ஆலயத்து மூலமாகவும் விசுவாசிகளுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் இது யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரியும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டில் 2025 ஆண்டு வாக்குத்தத்தத்தை நாம் கேட்க வந்திருக்கிறோம். முழுமையோடு வந்திருக்கிறோம், முழு ஆத்மாவோடு வந்திருக்கிறோம். நாங்கள் கடந்த வருஷத்தை குறித்து கவலைப்படாமல் துக்கப்படாமல் இந்த 2025 ஆண்டு வாக்குத்தத்தத்தை நாங்கள் கேட்க வந்தபடியினால் நாங்கள் ஒருபோதும் வெறுமையாக போகாதபடி இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய அன்பும் உம்முடைய சந்தோஷம் சமாதானம் இந்த 2025 ஆண்டு வாக்குத்தத்தம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு சமாதானமாக, ஒரு பாதுகாப்பாக எங்களை மகிமைப்படுத்தும். தொடக்கத்திலிருந்து முடிவரும் ராஜா, உம்முடைய பிரசனம் இருந்து எங்களை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இப்போது ஆண்டு வாக்குத்தத்தம் கேட்பதற்கு முன்பாக இப்போது என்னுடைய மகன் ஒரு பாடலை பாடுவான். அப்போது நம்ம கேட்போமாக. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் தீர்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் தீர்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாதம் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதரவும் என்னை. பாதம் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
வைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவேன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதியாக அன்பரே என்னை காத்திடுவேன். அக்கினியின் மதியாக அன்பரே என்னை காத்திடுவேன். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இப்போது என்னுடைய மகள் பாடின பாடலுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்கிறேன். என் மகனுக்கு நன்றி சொல்கிறேன். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இன்னைக்கு அநேக கிறிஸ்த குடும்பங்களும் ஆண்டவர் அறியாத குடும்பங்களும், ஆண்டவரே உங்கள் தயவால் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, உங்கள் தயவால் எங்களை வழிநடத்துங்கன்னு சொல்லி இப்போது முழுமையோடு வந்திருக்கிறோம். இப்போது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அன்பு சகோதரனே சகோதரியே, வாலிப தம்பியே தங்கியே, இது ஒவ்வொரு மாதமாக என்மே பிரிசு ஆலயத்தின் மூலமாக இப்போது 20-25 ஆண்டு வாக்குத்தத்தம் நம்ம அனைவரும் கேட்க வந்தபடியினால், இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஈடிபிள்ளையா சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், இல்லை ரயில் பயணமாக இருக்கட்டும், இல்லை வெளிநாடுகள் சென்று பிளேட்லையாக இருக்கட்டும், இந்த ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாத ஆண்டாக இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாத ஆண்டாக இருப்பதற்கு உங்களுடைய வேலைகளை சில மணி நேரம் விட்டு ஆண்டுடைய சமூகத்தில் வாங்க. 20-25 ஆண்டு வாக்குத்தத்தம் கேட்பதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து வந்தபடியினால் எல்லோரும் வேதம் இருக்குது எடுத்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் செல்லே இருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது நம்ம வாசிப்போம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் விசனமாம் அல்ல, கட்டாயமாம் அல்ல, தன் மனதில் நியமத்தின்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாக கொடுக்கிறது தேவன் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 20-25 ஆண்டில் நாம் உற்சாகமாக இருக்க வேண்டாமா? அன்பாக இருக்க வேண்டும், தயவாக இருக்க வேண்டும், இரக்கமாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு மைய பொருளாக தர்மம், உதவி, உயர்வு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் அழகாக கொண்டாடி இருப்பாங்க. சில பேர் அவருடைய குடும்பத்திற்கே சொந்தக்காரர்களே கூப்பிட்டு விருந்து கொடுத்துருக்கலாம். சில குடும்பங்கள் ஐயோ நாம் அடிக்கடிக்கு இதே உணவு நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறபடினால ஏழை எளியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு போய் நாம் செய்வோம். சில குடும்பங்கள் சொல்வது அது கூட செய்யாமல் டூரிஸ்டாக வெளி தேசத்திற்கு வெளிநாடுக்கு டூரிஸ்டாக போய்விடுவாங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தாழ்மை குலத்தை வெளிப்படுத்தின காரணம், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா சனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை நற்செய்தி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். எங்கே என்ன சொல்ல பவுல் என்ன சொல்கிறாரு, அவன் ஒருத்தர் கூட இல்லை, அவன் விசனமாம் அல்ல, கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இந்த 20-25 ஆண்டில் நம்ம உற்சாகமாக கொடுக்கலாம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கட்டும், அநேக பேர் அறியாத எல்லாம் எப்போ பார்த்தாலும் கொடுங்களே. நீ ஆண்டவருக்கு மனதிருந்து இருந்த சுத்தமாக பாக்கியவான்கள். நீ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா நாடு, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைய மகனாயிரு, ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமாயிரு, ஆண்டவருக்கு திருச்சபை குடும்பமாயிரு, பிரியமான திருச்சபையாயிரு. ஆண்டவருக்கு தேசத்துக்கு பிரியமாக தேசம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கட்டும். உற்சாகமாக கொடுக்கிறது தேவன் பிரியமாக இருக்கிறார். உற்சாகமான பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யாதீங்க, ஒரு தப்பாக பேசாதீங்க, நீங்கள் நன்மை செய்யனாலும் தீமை செய்யாதீங்க. அதுக்கெல்லாம் அவன்
விசனமாயம் அல்ல, கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமத்தின்படி கொடுக்க கடவன். உற்சாகமாக கொடுக்கிறது தேவன் பிரியமா இருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் வாழ்வது கொஞ்ச காலம் சகோதரனே, நம்ம வாழ்வது கொஞ்ச காலம் சகோதரியே, வாலிப தம்பியே, தங்கியே, சிறு பிள்ளைகளே. நீங்கள் ஏதாவது சின்ன பிள்ளைக்கு சொன்னால் நான் என்ன செய்வது? உங்களுக்கு 2 பென்சில் இருக்கும், ஒரு பென்சிலை கொடு. இல்லை 2 பேனா இருக்கும், ஒரு பேனா கொடு. வாலிப தம்பி, அநேக பேருக்கு வாகனங்கள், கார் இருக்கும், 2 வீலர் இருக்கும், அது யாரும் யூஸ் பண்ண முடியாது. வேஸ்ட்டை வைத்து எங்கன்னா போடுவோம், அது யாருக்கும் ஒரு கொடுக்கலாமே. ஒரு புதிய வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க, புதிய மனிதனாக ஆகுங்க, புதிய அன்பை தேடுங்க, புதிய சந்தோஷத்தை தேடுங்க, புதிய சமத்தை தேடுங்க. அப்போது உற்சாகமாக கொடுக்கிறது தேவன் பிரியமாக இருக்கிறார். பவுல் சொல்றார். இன்னைக்கு அநேக மக்கள் சொல்வது, நான் என்னத்தை கொடுக்கறது, என்ன செய்யுது? நீ மற்றவங்க தவற பேசாததே நீ உனக்கு கொடுத்தது போல தானே. காலையில் எழுந்த உடனே எதிர் வீட்டு அக்கா பற்றி பேசுவது, இல்லாட்டி பக்கத்து வீட்டு அண்ணனை பற்றி பேசுவது, இல்லை திருசபையில் ஒரு பாஸ்டர் குறித்து பேசுவது, எழுந்தோட இல்லாட்டி அந்த அலுவலகத்தை குறித்து பேசுவது, இல்லாட்டி தேசத்தை குறித்து பேசுவது, இல்லாட்டி இந்தியா பற்றி பேசுவது. யாரை பற்றி நீங்கள் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையில் உண்மையாக இருங்க. மனைவிமார்களே புருஷர்களுக்கு உண்மையாக இருங்க, புருஷர்களே மனைவிமார்கள் உண்மையாக இருங்க, பிள்ளைகளே பெற்றோருக்கு உண்மையாக இருங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பெறுவான் உண்மையாக இருக்கும் போது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வருஷம் நமக்கு ஒரு ஆசீர்வாத வருஷமாக இருக்கும். நீங்கள் உதவி செய்து பாருங்கள், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், உங்களுடைய குடும்பம் சமாதானமாக இருக்கும், உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். இதை யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிபி தம்பியாக இருக்கட்டும், தங்கியாக இருக்கலாம், நீங்கள் இந்த மற்றவர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாத வருஷமாக இருக்கும். அதே போல் சங்கீதம் 100ஆம் சங்கீதம் என்ன சொல்லப்பட்டது? 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். முதல் வாக்குத்தத்தம் பார்த்தோம். அவன் விசனயமும் அல்ல, கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். மைய பொருள் தர்மம், உதவி, உயர்வு. அதுக்கு அடுத்தபடியாக சங்கீதம் 101 என்ன சொல்லப்படுது? பூமியின் கொடியிலே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதக்காரர் சொல்வது, இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் உண்டு. கடந்த வருஷத்தை பார்க்கலையா? என்ன எடுத்துங்க, கடந்த 24 வருஷத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு பெரிய ஆப்ரேஷன் நடந்தது. நான் சோர்ந்து போல, அப்போது கூட கிராம ஊழியம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு ஆப்ரேஷன் நடந்து 2 மாதத்துக்குள்ள என்னுடைய மகனுடைய பாஸ்டர் படித்து கொண்டிருக்கிறேன். என் மகன் பேடி, அவனுடைய வலது காலு இடுப்பு தொண்டை எலும்பு அடைஞ்சது, தொடை எலும்பு 2ஆம் அடைஞ்சது. அதற்கு கூட சோர்ந்து போகலை. இயேசு நல்லவர். இந்த தொடை எலும்பு உடைஞ்சதற்கு இயேசு நல்லவர் சொன்னேன். எல்லாம் சொன்னேன், என்ன பிரதர் நீங்கள் நல்லவர்ன்றீங்க? ஏசப்பா அதோடு எங்களை தப்பு வைத்தார்ல, ஏசப்பா எங்களை தாங்கினார்ல, ஏசப்பா ஏந்தி கொண்டார்ல. அதே போல் வாகனத்தில் வேறு எங்கெல்லாம் போயிருந்தா என் மகனை பார்த்துருக்க முடியாதே. இயேசு நல்லவர் தானே, இயேசு வல்லவர் தானே, இயேசு பெரியவர் தானே, இயேசு பரிசுத்தர் தானே. இந்த 2024 2 பேருக்கு, அப்பாவுக்கு பெரிய ஆபத்து, மகனுக்கும் ஆபத்து. ஆனால் நாங்கள் இயேசு நல்லவர் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதை மாத்திரம் கிராமத்திற்கும் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏது சொல்கிறேன்னா, நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. அழகாக சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். சங்கீதம் 1 என்ன சொல்லப்படுது? தாவீது சொல்கிறாரு, சங்கீதக்காரன், பூமியின் கொடியிலே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஒன்றும் இல்லை, எழுந்த உடனே சில எழுந்தரா சபம் பண்ணடா, நம்ம அண்ணனால சொல்ல முடியல, தம்பியாண்டு சொல்ல முடியல, தங்கிச்சாண்டு சொல்ல. அப்போ தாவீது எப்படி பூமியின் கொடியில் எக்கால் தெருவில் போய் சொல்லியிருப்பார்ல ராஜா. அப்படி சொல்லும் போது என்ன சொல்கிறார் ஆண்டவராக இயேசுக்கு? பூமியின் கொடியிலே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அது அடுத்த வசனம் என்ன சொல்கிறாரு சங்கீதக்காரன்? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். நம்ம ஆலயத்துக்கு போகும்போதோ,
ஒரு உபவாச கூட்டத்துக்கு போகும்போதோ, இந்த 20-25 ஆண்டு வாக்குத்தத்தம் கேட்பதற்கு ஆலயத்துக்கு போகும்போதோ ஒரே சஞ்சலம், சலசலப்பு, முறுமுறுப்பு. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வா, எனக்கு கார் இல்லை, நான் எப்படி வருது? நான் ஆண்டவராக இயேசுக்கு சங்கீதக்காரன் பூமியின் குடியிலே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவரை சந்நிதி முன் வாருங்கள். இன்னைக்கு யார் அது செய்யலாம்? குடும்பத்தில் 3 பேர் தான், அப்பா அம்மா பிள்ளை, 3 பேர் ஆலயத்துக்கு வர்றது இல்லையே. எப்படி உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்? ஆண்டவராக இயேசுக்கு எப்போதும் உனக்கு ஒரு பிரியமா இருப்பார். எப்படி உங்க மேல் அன்பா இருப்பார், எப்படி உங்க மேல் சந்தோஷமா இருப்பார், எப்படி உங்க மேல் மகிழ்ச்சியா இருப்பார். அந்த 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். சங்கீதம் 103, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரை நம்பி உண்டாக்கினவர் நாம், அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலும் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து நடிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ பாக்கியவதியா இருப்ப, நீ பாக்கியவானா இருப்ப. இந்த வசனம் பாருங்க, 3வது வசனம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். இன்னைக்கு அப்பா அம்மா சொல்லுவாங்க, டே ப்ரேயர் பண்ணிட்டு போடா. இல்லை ஆலயத்துக்கு போகிறல்ல, நம்ம வீடு பக்கம் தான், ஆலயத்து பக்கத்தில் தான் இருக்குது வீடு, ஆலயத்தில் போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போங்க மாமி, டைம் ஆயிடுச்சு. அது போல் ஆண்டவர் சொல்லுவார்ல, நீ போய் கேட்ப கஷ்டம்னு வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், அப்போ எனக்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன். அப்போ உனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும். நீ தசமபாகம் கொடுத்தேன்னு சொல்லுவேன், நாத்திகம் ஆராதனை போகணுன்னு சொல்லுவேன், நான் எல்லாம் ஆலயத்துக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தேன். நான் அம்மா சொன்னாங்களே, அவன் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது ஆலயம், சர்ச் இருக்குது, அங்கே போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்களே, கேட்கலையே. அதான் ஆண்டவர் 3வது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலும் ஆடுகளுமாக இருக்கிறோம். 4வது வசனம், அவர் வாசலில் துதியோடும், அவர் வாசல்களில் துதியோடும், அவர் பிராகங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரங்கள். உண்மையாகவே இந்த 2025 2024 நான் உண்மையாகவே நன்றி சொல்கிறேன். நான் யூடியூப்பில் நான் பேசுவேனா, இல்லை என் மகன் என்னோடு இருப்பானா, எண்ணி பார்க்கல. உண்மையாகவே நான் கர்த்தரை தேவனோடு அறிகிறேன், அவரை நாம் உண்டாக்கினவர், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல் ஆடுகளாமா இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசி அவர் துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்தோம். அவர் செய்த நன்மையினால் தானே இன்னைக்கு நான் யூடியூப்பில் பேச முடியுது. அவர் செய்த நன்மை, அவர் செய்த உதவி, அவர் செய்த எனக்கு பாதுகாப்பு, அதனால இன்னைக்கு அவருடைய முன்னணியில் இயேசு நல்லவர்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். பராக்கிரமல்லவர், புகழ்ச்சியோடு சேனையின் கர்த்தர் வல்லவர். அடுத்த வசனமாக சங்கீதம் 5 வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளதான். ஹல்லேலூயா. நீங்கள் அவரோடு நல்லவர்னு சொல்லும் போது, ஏசப்பா நல்லவர், ஆண்டவர் நல்லவர், என்னை நேசிக்கிறார், என்னை அரவணைக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை கைவிடாது இருக்கிறார், தெய்வமாக இருக்கிறார். அதுக்கு என்ன சொல்றாரு? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கு உள்ளது. கடுகல்ல விசுவாசம், விசுவாசத்தான் நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு அநேக கிறிஸ்து குடும்பங்களாக இருக்கட்டும், கிறிஸ்து பிள்ளைகளாக இருக்கட்டும், அறியாத பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு விண்ணப்ப வைப்பது. ஏசப்பா, இந்த கடந்த வருஷம் போது நான் உம்முடைய பிள்ளையாக இருந்தேன், கடந்த வருஷம் போது உங்களுக்கு நான் சாட்சியாக இருந்தேன், கடந்த வருஷம் போதும் தசமாக அதிகமாக கொடுத்தேன், கடந்த வருஷம் போதும் நான் உமக்கு எல்லாம் செஞ்சேன் விண்ணப்பம் வைப்பாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டல, உன் சித்தம், இன்னும் எனக்கு சித்தம் வரல, உன் சித்தமான என்னை சுத்தம் ஆகு, அப்படி சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும். விசுவாசம் தான் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், சகோதரனே,
நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னிட்டு கைவிடலை. நீ விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனை பெரியப்படுத்த முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பெரியப்படுத்த முடியாது. விசுவாசமாக வேணும், பரிசுத்தமாக வேணும். அந்த பரிசுத்தம் விசுவாசம் இருக்கும் போது தான் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளதுதான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 20-25 ஆண்டு வாக்குத்தத்தம் நாம் கேட்டோம். அந்த கேட்பதற்கு முன்பாக நாம் எப்படி வாழ வேண்டும், அதற்கு மெய்ய பொருளாக தர்மம், உதவி, உயர்வு, அவனவன் விசனமாயம் அல்ல, கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமத்தின்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அவனவன் விசனமும் அல்ல, கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமத்தின்படி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமான ஒருவன் உற்சாகமாக கொடுக்கிறவன் இடத்தில், யார் கொடுக்கிறார்களோ, யார் அவருடைய பிள்ளையா இருக்கிறார்களோ, யார் அவருடைய விசுவாசமா இருக்கிறார்களோ, அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கிறார்களோ, அவர்களிடத்தில் இயேசு பிரியப்படுத்துகிறார், அன்பாகவே இருக்கிறார், நேசிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2020-25 ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுங்க. அதான் அழகாக இங்கே சொல்லப்படுது வாக்குத்தத்தம். அவன் விசனமாயம் அல்ல, கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமத்தின்படி. உன்னை இதயத்தில் என்ன சிந்தனை செய்கிறது? உண்மையாக சொல்லுதா இல்லை வேண்டாம் நண்பனோட பேச்சு கேட்டு போகிறா? வாழ்க்கை நான் சொல்லக்கூடாது. இந்த 20-25 ஆண்டில் நம்மை பரிசுத்தப்படுத்த போகிறார். இன்றிலிருந்து ஒரு புதிய டைரி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இன்னிலிருந்து ஒரு 12 மாதத்துக்கு, ஆண்டவரே நான் உண்மையாக இருக்க ஆசைப்படுறேன், என்னை சுற்றிலும் இப்படி கரத்தினால என்னை அரவணைத்துக் கொள்ளும், இப்படி காயப்பட்ட ரத்தத்தினால் என்னை சுற்றியும் தெரித்து என்னை பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவரை காலையில் மாலையில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் ஆண்டவர் ஆராதித்து என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் வாசல்களில் துதியோடும், அவர் பிரகங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேச அவர் துதி, அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்க. அவர் வாசலில் போய் அப்படி சொல்லும் போது, கர்த்தரே தேவனுடைய அறிஞர், நாம் அல்ல, அவர் நம்மை உண்டாக்கினவர், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலும் ஆடுகளுமாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 20-25 ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுங்க. அது சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், பெரியவர்கள்ட்டும், இந்த யூடியூப் பார்த்துருக்கிற அனைவரும் யாராக இருந்தாலும் தயவுசெய்து இந்த யூடியூப்பில் இந்த புது வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. சரி, நீங்கள் இப்போ யூடியூப்பில் பேச முடியல, என்மை சாலித்த மூலமாக ஒவ்வொரு மாதமாக பேச முடியாத ஆண்டு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இந்த புது வருஷம் ஆண்டுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீங்களும் இதை பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது முடிவு சபத்துக்கு வந்துவிட்டோம். இப்போது ஒரு பாடலை கேட்போம். பாடல் கேட்டோடனே முடிவு ஜெபம் செய்வோம்.
இப்போது என்னுடைய மகள் அந்த பாடல் பாடினதுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே என் கூடவே வாரும். நீங்களும் கேளுங்க. உண்மையாகவே காலையில் எழுந்த உடனே யாராடி பேசாதீங்க, ஏசாப்பாட பேசுங்க. ஏசாப்பா உங்களுக்கு அதிசயம் உன்னை காண பண்ணுவார். உன் அதிசயங்களே நான் காண பண்ணுவார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, 20-25 ஆண்டு வாக்கு தத்துவம் அவன் விசனமயம் அல்ல, கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமித்தின்படி கொடுக்க கடவன். உற்சாகமாக குடிக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். பிரியமா இருக்கிறார். அன்பா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்க பாசமா இருக்கிறீங்க. நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனுக்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிக்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பிக்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தங்கைக்காக, பெரியோர்களுக்காக, சிறுவர்களுக்காக, திருவள்ளூர் மாவட்டம் என்மேய்ப்பு சாலித்திற்காக, வீட்டில் பார்த்திருக்கிற சகோதரி அவர்களுக்காக, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஜெப வேலையாக இருக்கட்டும், நீங்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்யலாம். நீங்கள் இது ஒரு ஊழியம் செய்கிற போல கடைசி காலத்தில் இருக்கணும் சகோதரனே, சகோதரியை. கடைசி காலத்தில் எந்த நான் கொண்டு வரல. இந்த உலகத்தில் எதுவுமே இந்த உலகத்தில் நான் கொண்டு வரல, எதுவுமே கொண்டு போவதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் கொடுக்கிறவனிடத்தில் உற்சாகமாக இருக்கிறாராம், பிரியமாக இருக்கிறாராம். என்னத்தை கேட்கிறாரு? நீ பரிசுத்தமா இரு, நீ விசுவாசமா இரு, பாவத்தில் விழாதன்னு கேட்கிறாரு. அதுதானே பிரியமா இருக்க. அப்படி இருக்கும் போது உன் அதிசயம் ஆண்டவர் காண பண்ணுவா. உனக்கு என்ன வேணுமோ அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், வீடு ஆசீர்வாதமா இருக்கும், உன் அலுவலகத்தில் ஆசீர்வாதமா இருக்கும், உன் தேசம் ஆசீர்வாதமா இருக்கும். கீழ்ப்படிங்க. ஒபே ஒபே. ஒரு பொருளுக்கு ஆசைப்படாதீங்க, மற்ற பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. போதுன மனதோடு வாழுங்க. எனக்கு என் தகப்பனார் கிராமத்தில் இருந்தாலும் என்ன சொல்லி கொடுத்து திரும்ப என் தகப்பனார், ஏசப்பா கந்தியானால் கசிக்க கட்டு, கூழான கரைச்சி கொடு, சுத்தம் சோறு போடு. ஹல்லேலூயா. அப்போ சத்தியம் தெரியாது. கிராமத்தில் யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. மிஷினரியா இருக்கும்போது உபதேசம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 3:14 சொல்லப்பட்டது, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கு எவனோ அவனுக்கு கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அன்பு கூடும் டாடி, பாசம் கூடும் டாடி, எங்கள் மேல் பிரியமாக டாடி. இந்த 20-25 ஆண்டு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டாக இருக்கட்டும். நாங்கள் யாரும் விரும்பியா போகாதபடி என்னுடைய இந்திய நாட்டு ஜனாதிபதிக்காக, இந்திய நாட்டு பிரதமருக்காக, இந்திய நாட்டு மந்திரிகளுக்காக, இந்திய நாட்டு இராணுவ படைக்காக, இந்திய நாட்டு கப்பல் படைக்காக, இந்திய நாட்டு போலீஸ் அதிகாரிகளுக்காக, எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்காக, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆஸ்பத்திரி ஒவ்வொரு டாக்டர்களுக்காக, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்காக, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர்களுக்காக, அமைச்சர்களுக்காக, விசேஷமாக எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அரசாங்க அதிகாரிகளுக்காக எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும் ராஜா. இந்த 20-25 ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கணும். உற்சாகமாக கொடுக்கிறது தேவன் பிரியமாக இருக்கிறார். உற்சாகம். நீ அவரோடு பேசு, அவர் மேல் அன்பு இரு, நீ ஐக்கியப்படு, ஆண்டவர் பிரியப்படுத்துவார். பல நேரமாக என் சப்தத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வரப்போகிற புதிய ஆண்டிலும், வரப்போகிற மாதங்களிலும், வரப்போகிற நாட்களிலும், வரப்போகிற இரவு பகலிலும், வரப்போகிற நிமிஷத்திலும், எந்நேரமும் ராஜா, எந்த நேரமும் மகிமை கணக்கிற விஷயம், துதிகரம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய சப்தத்தை சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பிரசம்தி ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சால உபகாரம் வராதே. ஆமேன். ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே,
அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும். ஆமீன்.